ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கேன். கொஞ்சம் அவர் பிஸி ஆகிட்டாரு. இந்த பக்கம் நாமளும் பிஸி ஆகிட்டோம். அவரு கேட்டால் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியல, நாம கேட்குறப்போ அவரால் வர முடியல. ஸோ ஒரு வழியாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டேன். அது இன்னைக்கு முக்கியமான டாபிக்னு. அதாவது இந்த டாபிக் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களை வச்சு தான் பேசணும் முடிவும் பண்ணி வச்சிருந்தேன். கௌதம் கம்பீர் அவரோட கோச்சிங் முக்கியமாக ரெட் பால்ல. ஒயிட் பால்ல ஓகே, ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாரு. ஒயிட் பால் சூப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. டீம டாப்லயே வச்சிருக்காரு. ரெட் பால்னு வந்துட்டா ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முக்கியமா அவரோட டீம் காம்பினேஷனா இருக்கட்டும், டீம் செலக்ஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பெரிய பிரச்சனை இருக்கு. ஓவரால் ஃபர்ஸ்ட் கம்பீரோட கோச்சிங் ரெட் பால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்பீரோட டெஸ்ட் கோச்சிங் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 13 மேட்ச் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு டெஸ்ட் கோச்சா. பட் 4 மேட்ச் தான் இந்தியா வின் பண்ணியிருக்கு. 8 மேட்ச் தோற்றுருக்கும், ஒரு மேட்ச் ட்ரா பண்ணியிருக்கோம். டெஸ்ட் கோச்சிங்க்கு முன்னாடி வந்து அவர் வந்து கோச்சாக வரதுக்கே வந்து ஐபிஎல் வின் பண்ணி கொடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த் பண்டிட் தான் கேகேஆருக்கு கோச்சாக இருந்தார். மீடியா ஹைப் பண்ணி கம்பீரை கொண்டு வந்து கோச்சாக உட்கார வச்சுருந்தாங்க. இல்லைன்னா அப்பயுமே ஒரு விஷயம் சொன்னாங்கண்ணா. என்னன்னா கம்பீர் இல்லாத சந்திரகாந்த் பண்டிட் வந்து கேகேஆர் கொண்டு போக முடியல. கம்பீர் மென்டார்ஷிப் இருந்ததுனால தான் கொண்டு போனாரு. அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன இல்லை, நினைக்கிறீங்க? மென்டார்ஷிப் ஒன்று வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியாது. அந்த ஒரு சீசனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் ஒயிட் பால் கிரிக்கெட் கம்பீர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. பட் அவர் வரதுக்கு முன்னாடி ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இந்தியா எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். அப்பயும் சூப்பரா தான் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த டீம் வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. ரோஹித் சர்மா இருக்காங்க, சீனியர்ஸ் விராட் கோலி இருந்தார், சூர்யகுமார் யாதவ், இவங்கெல்லாம் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இவர் வந்தோடனே அவங்க பெரிய ப்ரெஷர் இல்லை. பட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இப்போ வர இந்த சீரியஸ்க்கு வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வர டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கு இந்தியன் டீம். மேபி அது ஒரு ப்ரெஷரா இருக்குமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரிஸ் தோத்தாங்க. இந்தியாக்குள்ள தோத்தாங்க. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இங்கிலாந்து போனாங்க. அங்கேயுமே அவங்க அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. இந்தியாவுக்குள்ளே நம்ம நியூசிலாந்து கிட்ட தோத்தோம். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நியூசிலாண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த சீரியஸ் அவங்க வின் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா நியூசிலாந்து நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் போய் தோத்துட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க அந்த டெஸ்ட் சீரியஸ் ஆடுறதுக்கு. ஸோ அந்த போலிங் செட்டப்போட நம்மளோட போலிங் செட்டப் நம்ம டொமஸ்டிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங். பட் ஸ்டில் நம்ம தோத்தோம். அது மேபி சீனியர் பிளேயர்ஸ்க்கும் கோச்சிங் காம்பீருக்கும் கோச்சருக்கும் ஆவலையா, இல்லை உள்ள நிறைய பிரச்சனையா, இல்லை நிறைய டிஸ்டன்ஸ் காம்பீர் தலையிறதுனால அந்த தோல்விக்கு அது ஒரு ரீசனாக இருக்குமான்னு தெரியல. பட் அவரோட டெஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பட் இந்த சீரியஸ்க்கு அப்புறம் மேபி ஏதாவது இந்தியா சீரியஸ் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐ கம்பீரை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்கிறது, மீடியாலலாம் கம்பீர்னு நம்ம ஐபிஎல்லே பார்த்தோம். மோர் தேன் அ கோச் எ மென்டார் கெட்ஸ் கிரெடிட்டுங்கிற மாதிரி இருந்தது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க மென்டார்ஷிப் அவருக்கு நல்லா இருந்ததுன்னு. பட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கேகேஆர் ஜெயிச்சதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த டீமில் ஒருத்தரை சந்திச்சாங்க தெரியுமா? அபிஷேக் நாயர். ஒரு அபிஷேக் நாயர். அவர் பாவம் ஸ்கேப் கோட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தோல்விகளுக்கு அவர் காரணம்னு சொல்லி அவர் அனுப்பியாச்சு. டெஸ்ட் மேட்ச்லாம் தோத்ததுக்கு காரணம் அவர் தான் சொல்லி அனுப்பி விட்டாங்க. சும்மா யாரையாவது தூக்கணுங்கிறதுக்காக அவரை தூக்கி அனுப்பியாச்சு. ஆனால் பிசிசிஐ இன்னும் காம்பீருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. மேபி இந்த சீரியஸும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, கம்பீர் நல்லா பண்ணாருன்னு சொல்லிட்டு. இந்தியாவுக்கு அடுத்த சீரியஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வருதுங்களா? சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக டொமஸ்டிக்கில் திரும்ப வின் பண்ண வச்சுட்டு கம்பீர் இஸ் பெஸ்ட் கோச்சுன்னு போவோம். திரும்ப இந்த சர்ச்சை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணி அங்கே போய் தோக்கும்போது தான் வரும். இல்லைனா இந்தியாவில் டொமஸ்டிக்கில் நம்ம ஈஸியாக வின் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கம்பீர் சூப்பர், அவர் இது பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவர் அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கிற பேரில் அவர் இருப்பார். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் கண்டிப்பாக கம்பீர் வந்து டெஸ்ட் கோச்சிங் சரியில்லை. கண்டிப்பாக இந்தியா ஷுட் லுக் ஆஃப்டர் அ கோச். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து கிளம்பிட்டாங்க. போனதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து இந்த சீரியஸ் நல்லா ஆடுறோங்கிற பேச்சு இருக்குது. பட் எந்த மாதிரி விக்கெட்ஸில் நம்ம நல்லா ஆடுறோங்கிறது நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த விக்கெட்ஸ்லேயும் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளால் சீரியஸ் ரிசல்ட் கொடுக்க முடியல. ஸோ இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வந்து வெளியே இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா ஆடும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபீட், பயங்கரமான டிஃபீட் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு கோச் மாற்றணும். இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு தோனியும் சொல்லிட்டாங்க, விராட் கோலியும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த ஃபார்மெட்டுக்குன்னு ஒரு கோச் போட முடியாது. அது கண்டிப்பாக டீம் உள்ள மேனேஜ்மெண்ட்டில் நிறையா மிஸ்லீட் ஆகுது, மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளில் கோச் மாற்றிடுவாங்க. ஓகேண்ணா. ஸோ இப்போ வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு, சீரிஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வீடியோ நாங்க எடுக்கிறப்போ 5வது டெஸ்ட்டு 3வது நாள் அன்னைக்கு தான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். மேபி இந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் அண்ணா அப்படி சொன்னாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் அப்படிங்கிறதுனா 2-1 அப்படிங்கிற மாதிரி தான் இங்கிலாந்து லீடிங்ல இருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிறப்போ அந்த 4th டெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு வழியாக போராடி வந்து இந்தியா ட்ரா பண்ணிட்டாங்க. 5th டெஸ்ட்லயுமே பவுலிங் சூப்பரா இருக்கு. முக்கியமா சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணாவோட பவுலிங் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இங்க வந்து குல்தீப் யாதவ ஆட வைக்கவே இல்லையே அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு கம்பீர் மேல.
ஏன்னா குல்தீப் யாதவ் இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுமே கொஞ்சம் மாறி வேற மாதிரி இருந்திருக்கும் ரிசல்ட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அப்படி இருக்கிறப்போ குல்தீப்பை ஆட வைக்காமலே அவர் வந்து இந்த சீரிஸை முடிக்க போறாரு. ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது குல்தீப் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஆம், ஒரு லக்கி பிளேயருங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோனி வந்து 2011 வேர்ல்ட் கப்பில் லக்கி சாம்னு சொல்லி நம்ம ஸ்ரீசாந்த் ஆட வச்சிருப்பாங்க. அதுக்கு லக்கி சாம் அதனால தான் அவர் ஆட வச்சான்னு சுனில் கவாஸ்கர்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப ஒரு பேட் லக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா டீமுக்கு பேட் லக் கிடையாது. அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ண இல்லை. முதலா இதே மாதிரி அவருக்கு நிறைய சான்சஸ் வந்து ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கும்போது முதலா இவன் நான் எடுத்துகிட்டு வந்தால் இவன் மேட்சை மாற்றி கொடுப்பான். டெஸ்ட்டில் கொண்டு வந்து அனில் கும்ப்ளே தான். அவர் கோச்சிங்கில் இருக்கும்போது தான் நடந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இஷ்யூ ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளில் அனில் கும்ப்ளேக்கும் விராட் கோலிக்கும் வந்து சரியாக வரலன்னு சொல்லி கும்ப்ளே கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் இந்த தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீடியாலலாம் வந்து இந்த மாதிரி குல்தீப் யாதவ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது கோலிக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போவும் அதான் நடக்குது. பாவம் அவர் வந்தாருன்னா நிறைய விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு போலர் அவர். பட் ஏன் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணல? மேபி அவரோட ஃபீல்டிங் அந்த அளவுக்கு இல்லைங்கிற ரீசனா, இல்லை பேட்டிங் கிடச்சா வந்து இவர் ரொம்ப நேரம் ஆட மாட்டாருங்கிற ஒரு ரீசனான்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக கூட வாஷிங்டன் சுந்தர் ஒரு 100 அடிச்சாங்க. இவர் ரவீந்திரா ஜடேஜாவும் அடிச்சாங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ரவீந்திரா ஜடேஜா வச்சு போயிடலாங்கிறது. பட் வி ஷுட் பேக் வந்து குல்தீப் யாதவ் கண்டிப்பாக பேக்கப் பண்ணணும். ஏன்னா விக்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு போலர் அவர். ஸோ இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். பட் ஒரு கோச்சுக்கு ஒரு பிளான் இருக்கும்ல. கண்டிப்பாக இந்த டெசிஷன்லாம் கில் எடுக்கவே மாட்டார். ஏன்னா கண்டிப்பாக காம்பீர் தான் டாமினேட் பண்ணுவார் சீரியஸ் கில்லுக்கு. ஸோ ஆப்வியஸாக இது கோச்சோட டெசிஷன் தான். அதானே இப்போ கம்பீர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸை பிலீவ் பண்ணுறாரு. முக்கியமாக பேட்டிங் டெப்த் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அவரோட மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு போல. நிறைய ஆல்ரவுண்டர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. முக்கியமாக வாஷிங்டன் சுந்தர் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நிறைய பேக் பண்ணுறாரு. இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் குல்தீப் மாதிரியான ஸ்பின்னர்ஸை ஆட வைக்காமல் இருக்கிறது, ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் இல்லாமல் ஒரு சீசன் முடிச்சுட்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஜடேஜா வந்து ஒரு நல்ல ஸ்பின்னராக இருந்தாலுமே ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்பின்னராக தான் அவர் வந்து காலங்காலமாக இருந்திருக்காரு. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னரை வச்சுக்கிட்டு இத்தனைக்கும் ஸ்குவாடில் கொண்டு போயிடுறாங்க. பட் இங்கிலாந்து சீரிஸ்ல இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் இங்கிலாந்துக்கு எதிராக வந்து ஆடி இருக்காராம் குல்தீப் யாதவ் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் ஸ்குவாட்ல எடுத்து வச்சுக்கிட்டு அவர் ஆட வைக்காமலே இருக்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறத நான் கேட்டேன். இது மட்டும் இல்லாமல் குல்தீப் யாதவ் மட்டும் கிடையாது, அபிமன்யு ஈஸ்வரன் இன்னொரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவருக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. அவரை ஸ்குவாட்ல எடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு பின்னாடி மட்டுமே 15 பேர் டெபியூட் ஆயிட்டாங்க இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு. பட் இன்ன வரைக்கும் ஒரு டெபியூட்டட் கேப் கிடைக்காம சுத்திட்டு இருக்காரு டீம் கூட. ஸோ அவரை பத்தி சொல்லுங்க, அவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? இல்லை, என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனையை வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஆமா, டீல் பண்ணிட்டு அது இருந்தாரு. வந்து அவரோட மக்கள்லாம் பேசி பேசி மீடியாவில் நிறைய பேச வச்சு அது எல்லாரும் கவனத்துக்கு கொண்டு வந்து ஆட வச்சு ஆகணுங்கிற சுச்சுவேஷன்ல ஆட வச்சிட்டாங்க. பட் அபிமன்யு ஈஸ்வரனை பத்தி அவ்வளவா யாருமே பேசுறதே நான் ஒண்ணே கிடையாது. ஒன்று சொல்லிக்கணும். பேசாதது ஆக்சுவலாக நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இந்தியா வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாப்புலேட்டடான கண்ட்ரி. ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ நமக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம பிசிசிஐ வந்து இன்னைக்கு ஐசிசியை டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்குற மாதிரி இருக்குது. இது உண்மை தான், என்ன யார் மறுத்தாலுமே. ஸோ இதில் ரொம்ப பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஒரு காலத்தில் சொன்னாங்க தோனி பேக் பண்ணும்போது ரவீந்திரா ஜடேஜாவெல்லாம் போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. தோனி ஏன் பேக் பண்ணுறாரு? ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை விளையாடுறதுனால தான் ரவிச்சந்திரன் அஸ்வினை பேக் பண்ணுறாங்க. அதே தோனி ரிட்டையர் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு விராட் கோலி கேப்டன்சியில் இவங்க 2 பேரும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது செம போலர்ப்பா ரவீந்திரா ஜடேஜா, செம பேட்டிங்கும் வர்றாருப்பா அஸ்வின், 2 ஆல்ரவுண்டர்ஸும் சூப்பர்ப்பான்னு பேசணும். ஸோ வந்து ஒரு கேப்டனும் அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டீம் வரும்போது என்ன பண்ணணுங்கிற இதில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த சீரியஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷனும் சரி, கருண் நாயரும் சரி, ஏற்கனவே இந்த 2 பேரும் டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி போனவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க ரன் ஸ்கோர் பண்ண. ஆஸ் அ கோச்சாக வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கறது. பட் கண்டிப்பாக அபிமன்யு ஈஸ்வரன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் இவங்களுக்கே வந்து இப்போ இந்த சீரியஸில் திரும்ப இந்த மேட்ச் வந்து கருண் நாயர் ஆடுறாரு. ஸோ இந்த மேட்ச் அவர் 50 அடிச்சார் முதல் இன்னிங்ஸில். முக்கியமான ரோல் அது ஆக்சுவலாக. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லையும் நல்லா பண்ணாருன்னா கொஞ்ச நாள் அவரை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. சாய் சுதர்ஷனையும் 1 டவுன் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், கண்டிப்பாக நான் கிடைக்கும் சான்ஸ். பட் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இது இயல்பு தான். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய வாட்டி தோணுருக்கு, நம்ம டீம் வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்குது டொமஸ்டிக்கில், இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் வந்து ஒயிட் பாலுக்கு ஒரு டீமும் ரெட் பாலுக்கு ஒரு தனி டீமு, ஒரு தனி கேப்டன், தனி கோச் இருக்கக்கூடாது? ஏன் நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, நம்மக்கிட்ட அவ்வளோ டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஏன் அதை கொண்டு வர மாட்டேன்றாங்கன்னு தெரில. மேபி அது கமர்ஷியலாக, ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் வந்து ஒயிட் பாலும் ரெட் பாலும் ஆடினாங்கன்னா தான் நல்ல கமர்ஷியல் கிடைக்கும். டெல்லியில் நடந்த ரீசெண்டான ரஞ்சி மேட்ச்சில் விராட் கோலி ஆடுறான்னு அந்த மேட்ச்சுக்கு டெலிகாஸ்ட்டே கிடையாது. பட் உடனே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவர் வந்து ரன் அடிக்கல. பட் அந்த மேட்ச் பார்க்காதான க்ரௌட் வந்துச்சு, டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அவ்வளோ பேர் லைவில் பார்த்தாங்க. ஸோ அதனால் வந்து சம்பாதிக்கணுங்கிறதும் ஒரு
மெயின் மோட்டிவாக இருக்கிறனால இந்த டெசிஷன் எடுக்கலன்னு எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்தியா வந்து டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க. சீனியர்ஸ்லாம் ரிட்டயர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலுமே, டீம் காம்பினேஷனே செட் ஆவல. இந்த பிளேயர் எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு சில ரீசனும் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. பட் முக்கியமா சொல்லிட்டு இருக்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் அவரோட கோச்சிங் இன் ரெட் பால் தான். ஸோ அவருக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ரெட் பால் அவரால அப்ரோச் பண்ண முடியல. அவரோட டாக்டிக்ஸ் எதுவுமே இங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் இங்கிலாந்தோட பேஸ்பால் மாரி தான் இப்ப கௌதம் கம்பீரோட அப்ரோச்சஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இதே பேஸ்பால வந்து நம்ம அடிச்சு துவைச்சிருக்கோம். ஸோ அப்படியுமே நம்ம பண்ணியிருக்கோம். பட் அப்படி இருக்கிறப்போ, அவங்க கிட்ட போய் நம்ம கஷ்டப்படுறது. இத்தனைக்கும் அவங்களுமே ஒரு மெயின் பவுலர்ஸையோ அந்த மாரி யாரையுமே கூட்டு வரல. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு. ஸோ இப்போ கௌதம் கம்பீர் தன்னோட அப்ரோச்சஸ் எப்படி மாத்தணும்? இல்ல அவரையே மாத்தணுமா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல முதல்ல வந்து குறிப்பிட்ட பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு 2, 3 சீரியஸ் சான்ஸ் குடுக்கணும் கன்சிஸ்டன்ட்டா. அப்பதான் அவனுக்கு நம்பிக்கை வரும். நான் டீம்ல ஆட போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அதுக்கேத்த மாரி அந்த மைண்ட் செட்ல அவன் ஆடுவான். இப்போ நீங்க 2 மேட்ச் ஆடுவீங்க, டக்குன்னு ட்ராப்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து போனோன்னா சக்ஸஸ் கிடைக்குமா? நீங்க என்னதான் பிராக்டிஸ் பண்றீங்க? மேட்ச் ஆடுறீங்க, உடனே சக்ஸஸ் வராது. எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சக்ஸஸ் வரும். பட் அவன் வந்து விளையாடுறத நான் என்னோட 100% குடுக்கணும். நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் ஆடுறான். சில டைம் ஃபெயிலியர்ஸ் வரது இயல்பு தான். ஸோ அவனுக்கு கன்சிஸ்டன்ட்டா அந்த ஸ்பாட் குடுத்தோம்னா, அந்த பிளேயர் அந்த இடம்னு தெரிஞ்சிரும். ஸோ கன்சிஸ்டன்ட்டா அவனுக்கு சான்ஸ் கிடைக்க, ஸோ டீமும் ஒரு ஸ்டேபிள் ஆகும். ஓகேப்பா இவனை இவங்க இறக்கி விட்டா கண்டிப்பாக நல்லா ஆடுறான்ப்பா, நல்லா பண்ணுவான்ப்பா, அவன் ஸ்கோர் பண்ணுவான், நல்லா விக்கெட் எடுப்பான், இந்த பவுலரை பேக் பண்ணான்னு. ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பேக் பண்ணாலே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்னொன்று சுப்மன் கில் புது கேப்டனுங்கிறனால நிறைய சீனியர்ஸ் வந்து அவனுக்கு இன்புட்ஸ் தந்துட்டு இருக்காங்க. நீங்கள் மேட்ச்லேயே பார்க்கலாம். இதை நாசர் ஹுசேன் கூட வந்து இங்கிலாந்து கமெண்டேட்டரியில் சொன்னார், அவர் கில்லுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் கேஎல் ராகுல் நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, அவரால் டெசிஷன் எடுக்க முடியலன்னு. ஸோ கண்டிப்பாக ஃபீல்டுலேயே அப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பாக காம்பீர் தான் அவரை டாமினேட் பண்ணுவார். கண்டிப்பாக காம்பீரோட என்ன சொல்கிறது, அவர் டெஸ்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் கோச்சிங்கில் பிசிசிஐ கண்டிப்பாக வந்து யோசிக்கணும். அடுத்த வாட்டி கண்டிப்பாக கம்பீர் இப்போ இந்த சீரியஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க, இல்லை நெக்ஸ்ட் சீரியஸ் எங்கன்னா வெளியே போய் தோத்துட்டாங்கன்னா பிசிசிஐ உடனே வந்து வேறு யார் இருக்கா, மார்னே மார்க்கலையோ இல்லை வேறு ஏதோ கோச்சை வந்து இவங்க தான் ரீசன் சொல்லிட்டு அவங்கள ஸ்கேப் கோட் ஆக்கிட்டு இவன் தான்ப்பா தூக்கி இவனை போட்டுருவான், இவன் தான் கருப்பாடு, இவனை போட்டு கம்பீரை சேவ் பண்ணிக்கலான்னு இந்த மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்ம வளர மாட்டோம். ஓகே. சேவ் பண்றத விட சேவ் பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போதைக்கு. முக்கியமா கௌதம் கம்பீரோட ரெட் பால் கோச்சிங் மேல பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அவர் இருக்கணுமா வேணாமாங்கிறத வந்து நாம நீங்க சொன்ன மாரி பிசிசிஐ தான் இதுக்கப்புறமா முடிவு பண்ணணும். பட் ஃபேன்ஸோட ஒப்பீனியன் அவர் வந்து அவரை வந்து ஜஸ்ட் ஒயிட் பாலுக்கு மட்டும் வச்சுட்டு ரெட் பாலுக்கு வர கோச் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் மறக்காம கீழ கமெண்ட் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒயிட் பாலில் கூட இப்போது சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் போயிட்டாங்கன்னா அந்த டீமை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு எனக்கு தெரியலை. அது எனக்கும் தெரியல. ஸோ வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு கேப்டன் மாற்றணுங்கிற மைண்ட் செட்லாம் வேணாம். ஸோ அவங்க இப்போது மொத்தமாக தூக்கிடலான்னு இருக்கீங்க. மொத்தமாக தூக்குறோமா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை, பார்த்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமா இந்தியன் டீமோட டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க. சீனியர்ஸ்லாம் போயிட்டு ஜூனியர்ஸ்லாம் கையில் எடுக்க போறாங்க. இந்த டைம்ல ஒரு கோச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்படுது. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டீம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். இல்லை வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான் பயமா இருக்குண்ணே, வேற எதுவும் கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கண்டிப்பாக ஆகாதுங்க. அவ்வளோ ப்ரெஷர் வர ஆரம்பித்தா கண்டிப்பாக அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் நம்ம எல்லாருமே கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ பேர் கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா தோக்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்கும்போது நம்ம எல்லோரும் கொண்டாடுறோம். அதே சமயம் ஸ்டாஃபும் சப்போர்ட் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே ரொம்ப வந்து அதுக்கான புகழ் போய் சேரும். தோக்கும்போது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது பண்ணிக்கிறது இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, டிரான்சிஷன் பீரியட்னு. ஆப்வியஸாக அந்த பீரியடில் டீம் செட் ஆஸ்திரேலியா சஃபர் ஆனாங்க. எல்லா டீம்ஸுமே இது சஃபர் ஆகும். ஒரு காலத்தில் டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஆஸ்திரேலியா திடீர்னு கிளார்க் வரும்போது தோக்க ஆரம்பித்தாங்க பயங்கரமாக. அடுத்த கேப்டன் ஸ்மித் அவங்கெல்லாம் வரும்போது பயங்கரமாக தோக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு போச்சு ஆஸ்திரேலியான்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஓடிஐஸ்லாம் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் விளையாடும்போது நல்லா டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பார்த்தா வேர்ல்டு கப் திரும்ப தான் வின் பண்ணாங்க. அவங்க எப்போ எங்கே ஆடணுமோ அங்கே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ டிரான்சிஷன் பீரியட்லேயே இது நடக்கணும். பட் என்னென்னா கரெக்டான ஆள் யாரை நம்ம பேக் பண்ணணுமோ அவங்கள பேக் பண்ணணும். அது பண்ணாலே போதும். ஸோ இது வரைக்கும் பேசுனது எல்லாமே எங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான். நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.